நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் கோவையில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதா என்பது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரசாந்த் நேரலையில் இருந்து இணைகிறார். பிரசாந்த், கோவையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறக்கூடிய சூழலில் அங்கு செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் வாக்காளர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள், சொல்லுங்க. சரவணன், தமிழகத்தில் கடந்த ஒரு மாதமாகவே தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிற நிலையில் நேற்று அந்த தேர்தல் வேட்பாளர் கடந்த பரப்புரை நிறைவடைந்த நிலையில் நாளை வாக்குப்பதிவுக்கான அந்த முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் துரிதகதியில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவையை பொறுத்தளவிற்கு, கோவை மக்களவைத் தொகுதியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 37 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் 37 வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட 21,06,124 வாக்காளர்கள் இந்த வருடம் சேர்க்கப்பட்டு முழுவதுமாக ஏற்கனவே அவர்களுக்கு பூத் சிறப்புலாம் கொடுக்கப்பட்டு தற்போது வாக்குப்பதிவு மையங்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் தலைமையில் ஒவ்வொரு அதிகாரியும் செயல்பட்டு வராங்க. இந்த பணியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14,772 ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது ஒவ்வொரு ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு யூனிட் அந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு ஒரு லாரியில் அந்த மின்னணு வாக்கு இயந்திரம், அதே போல் விவிபேட் இயந்திரம், அதே போல் அதுக்கு தேவையான இதர மை உள்ளிட்ட பேக்கேஜ் எல்லாம் எடுத்து அவர்கள் இங்கிருந்து நேரடியாக லாரி மூலமாக எடுத்து செல்லக்கூடிய பணிகள் ஈடுபட்டு வராங்க. கோவை முனிசிபல் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து ஒவ்வொரு லாரிகள் மூலமாக அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு வாக்குப்பதிவு மையத்திற்கு தேவையான வாக்குச்சாவடி மையத்திற்கு தேவையான அனைத்து தேவையான இயந்திரங்கள் மற்றும் தேவையான இதர பொருட்களை எல்லாம் எடுத்து செல்லக்கூடிய பணி ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக கோவை மாவட்ட பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 1017 இடங்களில் 3,926 ஓட்டுச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. நகர்ப்பகுதியை பொறுத்தளவுக்கு 2,184, புறநகர் பொறுத்தளவுக்கு 912 வாக்குச்சாவடி மையங்களும் உள்ளதாகும். அதேபோல் குறிப்பாக 225 ஓட்டுச்சாவடிகள் பதற்றமானவை கண்டறியப்பட்டு அதில் கிட்டத்தட்ட 65 வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு கிட்டத்தட்ட 132 மைக்ரோ அப்சர்வர்களும் அந்த பகுதியில் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த வாக்குப்பதிவு மையம் இந்த கோவை பொறுத்தளவுக்கு அந்த மக்களவை தொகுதியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 8,061 மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களும் கிட்டத்தட்ட அதில் 3,751 கண்ட்ரோல் யூனிட்டுகளும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பணியில் பார்த்தீங்கன்னா 14,772 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதேபோல் வாக்குச்சாவடி மையத்துக்கு பாதுகாப்பை பலப்படுத்துவதமாக உள்ளூர் காவல்துறை மட்டும் இல்லாமல் மத்திய பாதுகாப்பு படைத்துறை சேர்ந்த காவல்துறையிடம் சேர்ந்து கிட்டத்தட்ட 4,318 காவல்துறையிலும் இந்த பணி ஈடுபட்டு வராங்க. தொடர்ச்சியாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சியரும் கிராந்திகுமார் பாடி தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே குறிப்பாக கோவை மாவட்ட மக்களவைத் தொகுதிக்கு தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் அது மட்டும் அதிகாரிகளுக்கு ட்ரைனிங் வழங்கப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டி ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திற்கும் அந்த தேவையான விவிபேட் இயந்திரம் மற்றும் மின்னணு விவிபேட் இயந்திரம் மற்றும் மின்னணு இயந்திரம் எல்லாம் எடுத்து செல்லப்படும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே வாக்குப்பதிவு கடந்த ஆண்டை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 70% வாக்கு கோவை மக்களவைத் தொகுதியில் பதிவாகிறது. அதை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக பல்வேறு விழிப்புணர்வு பேரணிகளும் வாக்குப்பதிவு அதிகப்படுத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த ஆண்டு வாக்குப்பதிவை இன்னும் கூடுதலாக அதிகப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பில்